கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் கூட உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்ற தலைப்பின் கீழ் நாம் எவற்றை பற்றி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை வேதத்தின் வாயிலாக நாம் தியானிப்போம். முதலாவதாக உபாகமம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி. நாம் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவிப்பது என்றால் என்ன? தினந்தோறும் ஒழுங்காக ஜபிப்பதும், வேதம் வாசிப்பதும், ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்வதும், நாம் கர்த்தரை உண்மையாக அவருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வதாகும். இரண்டாவதாக யோசுவா 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயே அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருடைய கற்பனைகள் என்ன? நாம் அவரில் அன்பு கூறுவதும் பிறரிடத்தில் அன்பு கூறுவதுமே அவர் நமக்கு கொடுத்த கற்பனை. அந்த கற்பனையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே சங்கீதக்காரர் சொல்கிறார், அவருடைய வேதத்தை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. நாம் அவருடைய வேதத்தையும் அவருடைய வேத வசனங்களையும் நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி நாம் அவரை பற்றி கொண்டு வாழும்போது அவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறார். அந்த கிரீடத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நமக்கு கொடுத்த என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர் கொடுத்த கிரீடத்தை ஒருவரும் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதபடி நாம் அதை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு கொடுத்த கிரீடம் என்ன? அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, நாம் அவரோட பண்ணின உடன்படிக்கை, வேறுபாட்டின் அனுபவம், அது மட்டும் இல்லாது அவர் நமக்கு கொடுத்த அபிஷேகம், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். இவற்றை நம்மிடத்திலிருந்து பிசாசு எடுத்துக்கொண்டு போக வகை பார்ப்பான். உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு விலை மதிப்பு, ஒரு அதிகமான விலை மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்குது, ஒரு 10,000 மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்குது. யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து அதை வந்து ஒரு 10 ரூபா கொடுக்க, எனக்கு அந்த பொருளை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டால் நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம் தானே? அதே போல தான் பிசாசானவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன காரியங்கள், எப்படின்னா அது வந்து விலை மதிப்பு இல்லாத ஒரு காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நம்மிடத்திலே காட்டி நம்மிடத்திலே இருக்கிற அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை எடுத்துக்கொள்ள வகை பார்ப்பான். உலகமானாலும் மாமிசமானாலும் பிசாசானாலும் நம்மிடத்துல இருக்கிற ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த கிரீடமாகிய ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகம், வேறுபாட்டின் அனுபவம், இப்படிப்பட்ட கிரீடமான காரியங்களை எடுத்துக்கொள்ள வகை பார்க்கும்போது நாம் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவர் நமக்கு கொடுத்த இந்த காரியங்களை கிரீடமாய் இருக்கிற அந்த கிரீடம் போன்ற காரியங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எதற்காகவும் நாம் அதை உலகத்துக்காகவோ மாமிசத்துக்காகவோ பிசாசுக்காகவோ எதுவும் நம்மை அதை எடுத்துக்கொண்டு போக நாம் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி நாம் அவரை இடம் கொடுக்காமல் அவர் நமக்கு கொடுத்த அந்த கிரீடமான காரியங்களையும் நாம் அவரையும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் அவர் நமக்கு சமாதானத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஏசாயா 23:6 பார்க்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி, அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும்போது அவர் நமக்கு பூரண சமாதானத்தோடு நம்மை காத்துக்கொள்வார். அவர் நமக்கு கொடுத்த அந்த கிரீடமான காரியங்களை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, வேறுபாட்டின் அனுபவம் போன்ற காரியங்களை, கிரீடம் போன்ற காரியங்களை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.